சங்கீதா அவங்களோட உண்மை முகமே இதுதான். உதவி செய்தவங்களுக்கு அவங்க இப்படி பண்ணாங்கன்னு விஜய் அவருடைய முன்னாள் உதவியாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? தமிழ் திரையுலகில முன்னணி நடிகரான விஜய் அவர் குறித்து சர்ச்சை கிளம்பியிருக்கு. முன்னாள் உதவியாளரா இருந்த TR ரமேஷ் அவரு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. விஜய் சங்கீதா காதல் திருமணம் செய்து கொண்டது ரசிகர்களுக்கு புதிய விஷயம் கிடையாது. ரசிகையா இருந்த சங்கீதா அதுக்கப்புறம் விஜய் அவரை காதலிச்சு இரு குடும்பங்களோட சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பல ஆண்டுகளா அமைதியா இருந்த இந்த தம்பதியரை சுற்றி நிறைய விவாகரத்து வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில TR ரமேஷ் அவர் பேசும்போது அவரோட பேட்டியில சங்கீதா விஜய்க்கு நெருக்கமானது அவரோட பல வருடங்களா இருந்த உதவியாளர் ராஜன் மூலமா தான் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஆரம்பத்துல ராஜன் தான் இப்படிப்பட்ட பெண் நல்லவர், நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட பேசினாராம். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அந்த ராஜனையே வீட்டில இருந்து விலக்கி வச்சது சங்கீதா அவங்க தானாம். அது மட்டும் இல்லாம சங்கீதா அவங்களுடைய குணநலன் பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது முதல் சர்ச்சை கிடையாது. சில மாதங்களுக்கு முன்னாடி TR ரமேஷ் அவர் இன்னொரு பேட்டியில விஜய் அவரு ஒரு நாள் ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருந்தாரு போன்ல. நான் அவருக்கு சாப்பாடு பரிமாறினேன், சாப்பாட்டுல ஒரு முடி இருந்துச்சு, என்னை எட்டி கீழே மிதிச்சு தள்ளிட்டாரு, சாப்பாட்டுல முடி இருந்ததுக்காக இப்படி பண்ணிட்டாரு, மன்னிப்பு கூட அவர் கேட்கல, தன்னுடைய மகள் திருமணத்துக்கு விஜய் அவங்கள அழைச்சப்ப 2000 ரூபாய் மட்டும் மொய் கொடுக்க சொன்னாரு. சமீப காலமா அவர் பேசின விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப சமீப காலமா அரசியல் தளத்திலும் அதிக கவனம் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கி இருந்ததுல இருந்து பல்வேறு தரப்பினர் கிட்ட விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்துகிட்டு இருக்கு. குடும்ப விவகாரம், தனிப்பட்ட குற்றச்சாட்டு, அரசியல் விமர்சனம், இது எல்லாமே ஒரே நேரத்துல விஜய் அவரை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. சங்கீதா தொடர்பான வழக்கு குறித்து இதுவரைக்கும் விஜய் தரப்பிலோ சங்கீதா தரப்பிலோ விரிவான விளக்கம் கொடுக்கல. ஆனா சமூக ஊடகங்கள்ல இது பத்தி நிறைய செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சங்கீதா அவங்களுக்கு ஆதரவு, இன்னொரு பக்கம் விஜய் அவருக்கு ஆதரவுன்னு மாறி மாறி இந்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. விஜய் அவரு ஒரு சில விஷயங்கள் எல்லார்கிட்டயுமே, அதாவது அரசியல் சமயத்துல பேசும்போது கூட அரசியல் ரீதியா தான் இருக்கிற விஷயங்களை பேசுறாரே தவிர தனிப்பட்ட விஷயங்களை பத்தி இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் சொல்றது கிடையாது. அவர் கண்டிப்பா நீதிமன்றத்துல ஆஜராகணும், இந்த மனுவுக்கு ஆஜராகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்ப ஆஜராவாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்குள்ள சங்கீதா அவங்க கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருவாங்களா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியுங்க. ஆனா சங்கீதா அவங்கள பத்தியும் இப்ப அவர் அப்படி சொல்லி இருக்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் அவரை பத்தியும் இவர் இப்படிதான் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி அந்த உதவியாளரை பத்தி இப்ப சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயத்த வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.